சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, இது உங்களது விலை மதிக்க முடியாத பிறப்பாகும். இந்த பிறவியிலேயே நீங்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக தூய்மையாவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். கர்மாதீத நிலை அடைய வேண்டும். மனிதனிலிருந்து தேவதையாவதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆத்மா அழிவற்றது. சன்ஸ்காரமும் ஆத்மாவில்தான் இருக்கிறது. ஆத்மாதான் நல்ல அல்லது தீய பழக்கங்களை எடுத்துச் செல்கிறது. தனது ஆத்மாவையும் யாரும் அறியவில்லை. அரை கல்பம் தூய்மையான பிறப்பு மற்றும் அரை கல்பம் அசுத்த பிறப்பாகும். கர்ம கணக்குகள் இருக்கவே செய்கிறது. பயிற்சி இருக்கும் பொழுதுதான் விகர்மம் விநாசமாகும். தேகதாரி என்று புரிந்து கொண்டால் விகர்மம் விநாசம் ஆகாது. ஆத்மா பிராமணன் கிடையாது. சரீரத்துடன் இருக்கும் பொழுதுதான் பிராமணன் பிறகு தேவதா சூத்திரனாக ஆகிறது. எளிய யோகாவாகவும் இருக்கிறது. எளிதிலும் எளிதாகவும் இருக்கிறது. ஒரு தந்தையின் நினைவு நிலையாக இருக்கும் என்பது கிடையாது. கர்மாதீத நிலை அடைந்துவிட்டால் பிறகு இந்த சரீரமும் இருக்காது. தூய்மையான ஆத்மா லேசாக ஆகி முழுமையாக இந்த சரீரத்தை விட்டுவிடும். தூய்மையான ஆத்மா அசுத்தமான உடலுடன் இருக்க முடியாது. இந்த தாதா வதனம் சென்றுவிட்டார் என்பது கிடையாது. பல குழந்தைகள் நினைவில் தோல்வியடைகின்றனர். ஞானம் புரிய வைப்பதில் மிகத் தீவிரமாக செல்கின்றனர். ஆனால் நினைவிற்கான முயற்சி மிகவும் உயர்ந்தது. பெரிய தேர்வு ஆகும். சிறிது காலத்தில் உங்களது பெயர் வெளிப்படும். ஆனால் அப்படிப்பட்ட மனநிலை இருக்க வேண்டும். யோக பலம் என்றால் அமைதி பலமாகும். நியமப்படி படிக்க வேண்டும். நான் தந்தையின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன்? தெய்வீக குணங்களை எந்த அளவிற்கு தாரணை செய்திருக்கிறேன்? எனக்குள் எந்த அவகுணங்களும் கிடையாதுதானே? எனது உணவு முறைகள் எப்படி இருக்கிறது? முழு நாளும் எந்த வீண் விஷயம் அல்லது பொய் பேசவில்லைதானே? பாவத்திற்கான பரிகாரம் என்ன? ஈஸ்வரன் கூறுகின்றார், நான் தூய்மையாக்குவதற்காக நேரடியாக வந்திருக்கின்றேன். நான் வள்ளலாக இருக்கின்றேன். பிரம்மா, விஷ்ணு, சங்கரின் தொழிலையும் யாரும் அறியவில்லை. விழிப்படைய வேண்டும். எந்த அளவிற்கு விழிப்படைந்து பிறகு சரீரம் விடுவீர்களோ உயர்ந்த குலத்தில் பிறப்பு எடுப்பீர்கள். குலமும் வரிசை கிரமமாக இருக்கும். நாளடைவில் உங்களுக்கு அதிக சாட்சாத்காரம் ஏற்படும். பிறகு இந்த ஞானம் மறைந்து போய்விடும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான எனது பரம ஆசிரியர் ஞானக்கடல். பரமாத்மா தந்தையின் மடியில் புத்தியின் தொடர்பால் அமர்ந்து முழுமையாக இணைந்திருக்கின்றேன். எல்லையற்ற தந்தை ஆத்மா என்னை தேவதையாக மாற்றம் செய்ய தூய்மை ஆவதற்கான முயற்சி செய்யும் பயிற்சியை செய்வித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கர்மாதீத் நிலையை அடைய தெய்வீக குணங்களை முழுமையாக சதா சர்வ காலமும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்ற தங்கள் கட்டளையை தங்களது துணையோடு நிகழ்த்தி விடுவேன் என்கிற திடநம்பிக்கையுடன் கர்மங்களை செய்கின்றேன். எனக்கான உறவுகள் அனைத்தும் எனது ஒரே தந்தை சிவபாபா மட்டுமே என்னும் நிச்சய புத்தி வெற்றிகளை என்னுள் சிறப்பித்துவிடும். ஆத்மா தந்தையின் தொடர்பில் தூய்மையாகிக் கொண்டே வருகிறது
என்ற நிரூபணம் எனது திவ்ய எண்ணங்கள், சொல், செயல்களில் மாற்றங்களால் யோகத்தின் பலமே என்னுள் அமைதியை நிரப்பி சொரூபமாக மாற்றம் செய்து விழிப்புணர்வு கொண்டு தந்தையின் துணையோடு ஆற்றும் செயல்களால் ஜென்மாந்திர பாவக் கணக்குகள் தீர்ந்து வருவதை உணர்வும் செய்கின்றேன். மனநிலையும் சீராகிக் கொண்டு ஒருமுகப்பட்டு ஒரே தந்தையிடம் மட்டுமே ஈர்ப்பைக் கொண்டு வருகின்றது. ஸ்தூல சூட்சம கர்மேந்திரியங்களும் ஆத்மா முழுமையாக சதோ பிரதான நிலையை பெறுவதற்கு சகஜமாக ஒத்துழைப்பு தருவது எனது சுயராஜ் அதிகாரியாக நிலை கொள்ளும் பயிற்சியில் வெற்றிகள் கிடைத்துக்கொண்டே இருப்பதை உணரவும் செய்கிறது. சர்வ சக்திவான் சிவ தந்தை எனது துணையாளராக இருந்து கொண்டிருப்பதால் தந்தையின் இயக்கத்தால் இயங்கும் நிமித்தமான கருவியாக சுப எண்ணங்கள், சுப உள்ளுணர்வு, சுப பாவனை மூலம் விஸ்வம் முழுவதும் பரிவர்த்தனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு சுகம், சாந்தி, சக்திகளை தந்தையின் பவித்திர கிரணங்களைப் பெற்று பிரதிபலித்தும் சேர்ப்பிக்கின்றேன். இந்த வலிமையையும் தந்தைத்தான் எனக்கு அளித்துள்ளீர்கள். பரமாத்மா தந்தையின் பரம ஆஸ்திகளான குணங்கள், பண்புகள், சக்திகளால் ஆத்மா நான் அலங்கரிக்கப்பட்டு வருகின்றேன். எனது பிரகாசத்தின் ஜொலிப்பும் பிரபாவமும் எம்மை தந்தையின் அன்பு மடியில் அமைதி கொள்ளச் செய்கின்றது. எல்லையற்ற தந்தைக்கு எல்லையற்ற அன்பு நினைவுகளும் பூரண நன்றிகளும் பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.